வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. வாங்க இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது பச்சரிசியில் தான் செய்யணும். பச்சரிசியை 2லேருந்து 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறினாதாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறிட்டுனாலே நல்லா போதுன்னு வந்திருக்கும். இது பச்சரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க, சட்டுன்னு ஊறிடும். இது கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நசிச்சோன்னா கையிலேயே நல்லா நசிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக ஊறியிருக்குன்னு அர்த்தம். பச்சரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லாவே ஊறி வந்துடுங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட எந்த கிண்ணத்தில் அரிசி எடுத்தீங்களோ அதே கிண்ணத்தில் 1 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துருக்குறேன். இதை 2ஐயும் மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு வந்திருக்கணும். அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது மாதிரி அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்லேயே 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ரவை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இந்த டைமில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோட ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறி வரணும். அதனால் மாவையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு இடையில இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சாப் பண்ண இஞ்சி 2 துண்டு இஞ்சியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், இதையும் பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாத்தையும் பண்ணுங்கள், அப்போ தான் கருகாமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து இதை ஆட் பண்ணிடலாம். இது கூட சாப் பண்ண கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் மாவுமே. அதனால் நீங்கள் இந்த டைமில் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தண்ணியோட அளவு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்திங்கன்னா சம்டைம் லிக்விடாக போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரவை ஓரளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரவை ஊறுறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேயே ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர் இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது இட்லி மாவு பதம் சொல்கிறோம்ல, அந்த பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா லூஸாக விழணும். இப்போ இது ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். இதில் ஆயிலோ இல்லை நெய்யோ ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் மாவை ஊற்றிட்டு டேப் பண்ணி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். எனக்கு இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட் இருக்குது, அதில் தான் நான் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஆயில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வருங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். மாவு ஃபுல்லாக சேர்த்துருங்க. அதாவது பாத்திரம் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கடையில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பேட்டரை சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், குறைஞ்சது 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஃபோக் எடுத்தோ இல்லை ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி டிப் பண்ணி பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம்.
ஆற வச்சுட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுடுங்க. ஓரத்துலலாம் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே பிளேட்டில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பீஸ் போடுறது வந்து நீங்கள் ஸ்கொயர் டைப்லேயும் போடலாம், இல்லை நான் போடுற மாதிரியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம், அல்லது நைட்டு டின்னருக்குமே செய்து கொடுக்கலாம். வீட்டில் மாவு எதுவுமே இல்லாத டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரவையும் பச்சரிசியும் வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட தேங்காய் சட்னி, இல்லை கார சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னி கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, டின்னருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்றதுக்குமே இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தவிர இதுக்கு மேலே லைட்டாக நெய் போட்டு இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணி கூட எடுக்கலாம். அப்போயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி கார சட்னியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த டேஸ்டான ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.